Assalamu alaikum. Hello friends, how are you all? Welcome to my channel Irfana Vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட 2 days vlog பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் என்ன சமைக்கலான்னு ஒரு ஐடியாவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி கொள்ளு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு கொல்லை நல்லா வறுத்தரணும். வறுத்துட்டு எண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெயும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அந்த மசாலா அரைச்சி நம்ம குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மசாலா அரைச்சி குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னா தக்காளி, வெங்காயம், சீரகம், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த மாதிரி எல்லா பொருளும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லாமே ரெடி. காய் அரைச்சி வச்ச அந்த விழுது கொள்ளு எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி குக்கரில் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இது மண்சட்டியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் காலையில் எனக்கு டைம் இல்லாதனால நான் குக்கர்லேயே செய்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காய் நம்மளுக்கு என்னென்ன காய் வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொள்ளு ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு புளியும் கரைச்சி ஊற்றிக்கலாம். பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்தேன். ஸ்கூலுக்கு போகிற டைமில் கொஞ்சம் அவளுக்கு ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுப்பா. ஸோ அவள் வீடு கூட்டிகிட்டு இருந்தா. ஸோ இந்த பக்கம் கிச்சனுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். தயிர், சாப்பாடு, கொள்ளு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் பேக் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது பாப்பாவுக்கு காலையில் இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் எனக்கு லஞ்ச் பேக்கிங். அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கொண்டு போய் நான் அவங்க வீட்டுக்கே கொடுத்துட்டு வந்துடுவேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். டக்குன்னு வண்டியில் எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துடுவேன் அம்மாவுக்கு. இது அம்மா வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு சின்ன இடம். அது நல்லா இருக்குன்னு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டு பாப்பா விட்டுட்டு 9 o'clock கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு பிரியாணி ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக போய் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணேன். எப்பயுமே எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ வீட்டுக்கு நான் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி தான் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கும் நான் பண்ணி கொடுப்பேன். சிக்கன்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ க்ளீனாக கழுவிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி செய்யும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனில் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா அது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் க்ளீன் பண்ணலை. பார்த்திங்கன்னா பிரியாணி நிறைய டைம் நான் போட்டிருக்கேன். அதனால் நான் இதில் அவ்வளோக்கா காமிக்கலை. இது பார்த்திங்கன்னா அந்த சால்னான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, பிரியாணி ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அது இந்த சைடு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே சைட் பை சைடு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இடையில பார்த்திங்கன்னா சின்னவ எந்திரிச்சு நின்றுட்டுருக்காங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. பாப்பாவோட வீடியோன்னு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் போய் பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன். சால்னா ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு ஒரு மில்க் ஷேக் மாதிரி டெய்லியும் நட்ஸ் எல்லாம் போட்டு பனானா போட்டு ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணுவேன். காலையில் அவள் ப்ரஷ் பண்ணோன்னே அதுதான் கொடுப்பேன். பார்த்திங்கன்னா இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதை ஹாட் பேக்கில் அவங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்காக இது 1 கிலோ பிடிக்கிற மாதிரி ஹாட் பேக்கு. ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன். ஏன்னா அப்போ தான் அவங்க சாப்பிட்ற வரைக்குமே சூடாக இருக்குன்றனால நான் ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன். நான் எல்லாமே செஞ்சுருவேன். பட் ஆனால் அது போடுறது மட்டும் என் ஹஸ்பண்டை தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவங்க போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அவர் தான் போட்டுட்ருக்காரு. என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைத்தா, சில்லி சிக்கன், கிரேவி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. 12:30க்கெலாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் நைட் என்ன செய்யலான்னு யோசிக்கிறப்ப சரி பன்னீர் புர்ஜியும் சப்பாத்தியும் செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடாயில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம்
2 ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இஷ்டம் தான். கொஞ்சம் அப்படின்னா நம்ம 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சேர்க்கலை. ஸோ நல்லா வந்து சாட்டே பண்ணணும். கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அது வந்து ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அது ரெண்டுமே நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா போட்டு வதக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லி, கரம் மசாலா தூள், நம்மளுக்கு எந்த மசாலா நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்ல மசாலாவோடு அந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து கலரி விட்டுறணும். எனக்கு கொஞ்ச நாளாக வீடியோஸே எனக்கு போட முடியல. ஏன்னா வந்து வியூஸு எல்லாம் கம்மியாக இருக்கனால எனக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆயிடுறேன். ஸோ வீட்டில் இருக்கவங்கெல்லாம் நீ அதெல்லாம் யோசிக்காத பண்ணு அப்படின்னு சொல்கிறனால தான் சரி ஓகே அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மறக்காமல் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீர் வந்து கிரேட் பண்ணிடாதீங்க. கையில் பிச்சு பிச்சு போட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்லே விட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ட்ரை ஆகும். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இடையில மைவி3 பற்றி பார்த்திங்கன்னா நிறையா கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருந்துச்சு. ஸோ நானும் மைவி3 பற்றி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் அந்த டைமில் ஏன் போடலை அப்படின்னா, சரி அந்த டைமில் நான் வீடியோ போட்டு வியூஸ் வாங்கி சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறதுல எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. அதனால தான் அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதை பற்றி சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நெகட்டிவாக சொன்ன எல்லாமே போய் நான் இது வரைக்கும் நான் போட்ட அமௌண்ட்டை நான் வந்து எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து என்னால் அதை ப்ரூஃப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், அந்த நாள் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் குன்னூர் போகலாம் பிளான் பண்ணி ஏர்லி மார்னிங் ஒரு 7:30 7 o'clockலாம் கிளம்பிட்டோம். குன்னூர் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்து குன்னூர் தான். இதுதான் அவங்க வீடு. இதுக்கு கீழே தான் இதுக்கு கீழே ஒரு வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் 6 இயர்ஸ் வந்து இருந்தோம். ஸோ இப்போ நான் இருக்கிற பிளேஸுக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் தான் ஆச்சு. பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் அங்கே ஒரு வேலை இருந்தனால அங்கே போய் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தோம். இதுதான் என்னோடய 2 days vlog. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.